அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஒரு குட்டி பதிவு. சத்ரபதி சிவாஜி என்ற மா மன்னருடைய ஒரு நினைவு நாணயம் 1999 வருஷம் இந்திய அரசால் வெளியிடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காயின். 4 மிண்டை உடையது. 1 ஹைதராபாத்து, 2 மும்பை, 3 கொல்கத்தா, 4 நொய்டா என்று 4 விதமான நாணய சாலைகளில் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள். இங்கு 4 நாணயங்களுமே வைக்கப்பட்டுள்ளன உங்களது பார்வைக்கு. ஹைதராபாத் நாணயம் எக்ஸ்ட்ரா 3 நாணயம் மிகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. அது ரேர் கேட்டகிரி, மற்றது எல்லாம் ஸ்கேர் கேட்டகிரி. வாங்க நாணயத்துக்கு போவோம். இது ஒரு ஹைதராபாத் மின்ட்டு. இந்த நாணயத்தில் மட்டும் ஒரு சின்ன விசேஷம் என்னென்னா, நாணயத்துக்கு மேலே உள்ள அந்த மாலை கீழே வரைக்கும் இழுக்கப்பட்டிருக்கும். கீழே வரைக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும், இது வரைக்கும் இந்த கோடு வரும். ஒரு ரேர் காயின் கேட்டகரியில் உள்ளது. ஸ்டாரை பார்த்துக்கோங்க. சத்ரபதி சிவாஜி 1999. ஒரு நல்ல அற்புதமான நாணயம். விலை 2500 வலைத்தளத்தில். நான் அந்த ரேட்டு கொடுக்க போகிறதில்ல. இது யூஎன்சி கண்டிஷனில் உள்ள காயின். இது 1999 ஸ்டார் மின்ட்டை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு நாணயம். இதில் ஸ்டாரை பார்த்துக்கோங்க. எல்லாம் ஹைதராபாத் மின்ட்டு தானே, நீங்கள் செக்அப் பண்ணிக்கோங்க. சத்ரபதிக்கு கீழே ஒரு புள்ளி மாதிரி இருக்குங்க, மின்ட்டு மாதிரி இருந்தால். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மெட்டல்ஸ். இதுலேயும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சு. இந்த இருக்குறவங்க ஒரு புள்ளி மாதிரி இந்த இருக்குங்க. இதுலேயும் அந்த மாதிரி இருந்துச்சு. கீழே ரிம்மில் இருக்குது. இந்த பக்கம் இந்த ரிம்மு பக்கத்தில் இருக்கு. மூணு ஹைதராபாத்துக்கு அமைச்சிருக்கேன்னா 4ஆவதும் ஒரு ஹைதராபாத். சத்ரபதி சிவாஜி இங்கே புள்ளி இங்கே இருக்கு வருங்க. மேலே இந்த இருக்கு வருங்க, சின்ன புள்ளி மாதிரி. ஒரு இங்கிட்ட ஒரு புள்ளியை தெரியுது வருங்க. இந்தெல்லாம். அதுக்கு அடுத்து ஒரு மும்பை மின்ட் ஸ்கேர் கேட்டகரியில் டைமண்ட் குறியீடு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து கொல்கட்டா மின்ட்டு. கீழே எதுவுமே கிடையாது. அங்கிட்ட ரேச கிராச் இருக்குது இதில் கொல்கட்டா மின்ட்டில். வேணும்னா வேறு காயின் நிறைய இருக்குது. அதுக்கடுத்து நொய்டா மின்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஆக்சுவல் நொய்டா மின்ட். நல்ல டாட், நல்ல திக்னஸாக, நல்ல புள்ளி மாதிரி இருக்கணும். மொத்தம் 7 காயின் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த காயின் வேணும், எந்த மின்ட்டு வேணும்னு நீங்கள் தெளிவாக வாங்கிக்கலாம். இந்த 2500 விலை போட்டிருக்கிற நாணயம் எல்லாமே உங்களுக்கு 1000 ரூபா கம்மி. 1500 கொடுக்க போகிறேன். ரொம்ப ரேர் காயின். என்னோடய 25 வருஷ கலெக்ஷனில் இது வரைக்கும் ஒரு 10 அண்ணன் இருந்திருக்கும். ஒரு 5-6 அண்ணன் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு 4 மிச்சம் இருக்குது. அவ்வளோ இதை சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ 4 நாணயம் மட்டும் இருக்குது. 3 நாணயம் மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு நாணயம் இந்த செட்டோடு சேர்க்கணும். மும்பை, கொல்கட்டா, நொய்டாவோட சேர்த்து ஒரு செட் காயின் வைக்கணும். இதுவும் ஒரு நாணயம் 1500 ரூபா தான். இது எல்லாம் சேர்த்து மொத்தம் 4 நாணயத்தையும் சேர்த்தா 2000 ரூபா. ஆனால் ஒரு நாணயம் தனித்து வாங்கினாலே நீங்கள் 2500 கொடுக்கணும். நான் இந்த ஹைதராபாத் மின்ட் காயின் எல்லாத்துலேயுமே ஒரு நாணயத்தில் 1000 ரூபா குறைச்சிட்டேன். வெறும் 1500 ரூபா தான் ஒவ்வொரு காயினுக்கும் கொடுக்குறேன். இந்த 4 மின்ட்டும் சேர்த்து வாங்குபவர்களுக்கு 2000 ரூபா. 4 மின்ட்டும் சத்ரபதி சிவாஜி நாணயத்தை சேர்த்து ஒரு செட்டாக வாங்குறவங்களுக்கு அது 2000 கொடுக்கேன். இந்தியாவிலேயே ஒரு ஹிந்து மன்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்தவர் இந்த சத்ரபதி சிவாஜி. இவருடைய 100 ரூபா காயின், 50 ரூபா காயின், 2 ரூபா காயின் 3 சேர்ந்து ஒரு செட்டாக வெளியிட்டாங்க 1999. அந்த நாணயத்தினுடைய தற்போது விலை 30,000 ரூபாய் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள். ஒரே ஒரு செட்டு வச்சுருக்கேன். 20,000க்கு தாரேன். ஒரே ஒரு செட்டு
அது 25 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது. சத்ரபதி சிவாஜி நினைவாக வச்சுருக்கேன் அதை. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு காயின் இருந்துச்சு. ஒரு நண்பர் ஒரு காயின் அனுப்பிச்சி விட்ருந்தார். ஒரு சைடு ஃபுல்லாக நல்ல கண்டிஷனாக இருக்கும், ஒரு சைடு வந்து லேசாக சின்ன சின்ன இந்த கிராச் இருக்குது. லேசாக ஒரு அணுளவு அங்கிட்ட அங்கிட்ட லேசாக இருக்குது. இதனுடைய விலை வந்து இப்போ 800 900 ஆயிடுச்சு. நான் 500 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10 நாணயம் அதில் இருக்குது. இந்த நாணயத்தை 400 தான் கொடுக்கேன். 1950 மும்பை மின்ட்டு இந்திய வரலாற்றில் நாணயவியலில் வெளியிடப்பட்ட முதலாக வெளியிடப்பட்ட ஒரு ரூபாங்கிறது இதுதான். இதுக்கு முந்தி இந்திய அரசால் ₹1 நாணயங்கள் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம். நீங்கள் கன்ஃபார்ம்னால் சுதந்திர இந்தியாவில் இதுக்கு முந்தைய இயர் வந்து 1947. அந்த இதில் வந்து இந்த தேசிய முத்திரையெல்லாம் போட்டிருக்காது, இந்த இது மாதிரி பெரிய முத்திரையெல்லாம் போட்டிருக்காது. அதில் வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் ஜார்ஜ் மன்னர் உருவமும் ஒரு சைடு புலிப்படமும் போட்டிருக்கும். அது மன்னர் பீரியடில் வெளிவந்தது, சுதந்திரத்துக்கு முன்பு 1947. சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் இந்திய அரசால் வெளியிடப்பட்ட முதல் நாணயம் இதுதான். 1950 திக்னஸ் காயின் 10 கிராமுக்கு மேலே இருக்கும். ஒன்று இருக்குது, வெறும் 400 தான். வேணும்னா வாங்கி உங்கள் கலெக்ஷனில் வச்சுக்கோங்க. நன்றி.